ஓம் மகா கணபதியே சரணம். நம் தமிழ் சேனல் ஆன்மீகமும் இறைவனர்களும் பழமையும் பாரம்பரியம். நம் தமிழ் சேனல்ல தொடர்ந்து விநாயக பெருமாளுடைய 6 படை வீடுகளை பத்தி பார்த்துட்டு வரோம். இன்று விநாயக பெருமாளுடைய 5ஆம் படை வீடை பத்தி பார்க்க போறோம். இந்த 5ஆம் படை வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி சிறப்பு உண்டு. மற்ற 5 படை வீடுகளுமே தமிழ்நாட்டில தான் இருக்கு. ஆனா இந்த விநாயகருடைய 5ஆம் படை வீடு ஒன்று காசி விஸ்வநாதேஸ்வர் விசாலாட்சி அம்பிகை ஆலயத்தில் இருக்கக்கூடிய துண்டிராஜ கணபதியும், மற்றொன்று நம் பிள்ளையார்பட்டியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய கற்பக கணபதியும் பற்றி நம்ம பார்க்க போறோம். முதல்ல காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பிகை ஆலயத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. காசி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது காசி விஸ்வநாதேஸ்வரர் விசாலாட்சி அம்பிகை. காசி மாநகர் அப்படின்னு சொன்னாலே அங்க பல்வேறு சிறப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பிகை, காசி மகாவராகி, காசி காலபைரவர், அதுலேயும் அஷ்ட பைரவர், மணிகர்ணிகா அன்னை மற்றும் காசியில் அன்னபூரணி, காசி கங்காதேவி. அந்த கங்கையில் நீராடினாலே நம் பாவங்கள் எல்லாமே கரைந்தோடக்கூடிய ஒரு புனிதமான நதி காசியில தான் கங்கையா ஓடிக்கொண்டு இருக்குது. நித்தமும் சிவபெருமாள் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது திருவண்ணாமலையை சொல்லுவோம், இமயமலையை சொல்லுவோம், அப்புறம் காசியை சொல்லுவோம். அது போல இந்த காசி கஷேத்திரத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. நம்ம நிற்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, எங்க வண்டியில ஒரு டிராவல் பண்ணா கூட சரி, அந்த போற வழியில கூட திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரே அப்படின்னு நம்ம நினைச்சாலே அந்த புண்ணியம், அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல இந்த பிறவியில நம்ம பிறந்து வளர்ந்து வயது முதிர்ந்து போறோம். நம்மள தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகளை நம்ம செய்வோம். ஒரு சில புண்ணிய பலனும் இருக்கும், ஒரு சில பாவ பலனும் இருக்கும். இந்த பிறவியில காசியில போய் முக்தி அப்படின்றது ஒரு சில பேரு காசியில போய் இறக்குறது தான் முத்தி நினைச்சுப்பாங்க. இன்னொரு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, காசியில போயிட்டு அஸ்தியை கலைப்பது ஒரு முத்தி நினைச்சுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில காசிக்கு போகிறது உண்டு. அங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, துண்டிராஜ கணபதி. எந்த ஒரு காரியம் தொடங்கும் போதும், அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, விநாயக பெருமாளை வழிபாடு பண்ணாமல் நம்ம செய்தால் அது சிறப்பாக இருக்காது. அதே போலதான் இந்த காசிக்கு போகக்கூடிய மக்கள்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, முதல்ல அங்க இருக்கக்கூடிய துண்டிராஜ கணபதியை வழிபாடு பண்ணணும். இது பலருக்கும் தெரியறது கிடையாது. காசின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்னா, காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பிகை போய் பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய இடத்த சுத்தி பார்க்கணும். நம்ம போய் ஒரு சில பேர் பிண்டு தர்மணம் செய்ய போவாங்க, முன்னோர்களுக்கு பித்ரு தர்மணம் செய்ய போவாங்க, அது செஞ்சுட்டு வீடு திரும்பிடணும் அப்படின்லாம் இருக்கு. அதே போல இந்த காசிக்கு போறதுக்கு சில நிபந்தனைகளும் உண்டு. 60 வயசுக்கு மேல போகலாம், இன்னும் ஒரு சில பேர் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போறதும் உண்டு. அது மாதிரிலாம் இருக்கிறதுனால யாரும் போயிட்டு அங்க துண்டிராஜ கணபதியை போய் வழிபடுறது இல்லை. அதே போல அந்த துண்டிராஜ கணபதியை வழிபட்டால் என்ன பலனும், அது பிள்ளையார்பட்டி கற்பக கணபதியை வழிபட்டாலும் அதே பலன் உண்டு. இப்போ கற்பக கணபதியை பத்தி நம்ம பார்க்கலாம். காசியில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய துண்டிராஜ கணபதியை பலராலும் போய் வழிபட முடியாது. அதற்கு இணையா நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காசிக்கு இணையா இருக்கக்கூடிய துண்டிராஜ கணபதி ஞானத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர். இவருக்கு ஞான கணபதி அப்படின்ற பேர் எதனால இருக்கு அப்படின்னா, காசியில ஒரு முன்னொரு காலத்துல ஒரு மகாராஜா வாழ்ந்து வந்தார். அந்த மகாராஜாவுக்கு விநாயக பெருமாள் ஒரு குருவாக போய் ஞான உபதேசம் செய்தாருன்னு வரலாறு உண்டு. இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு போய் பார்த்தோன்னா, அன்னை ஆதிபராசக்தி துர்காதேவி, அம்பிகைக்கு துர்காதேவி என்ற பெயர் வருவதற்கு துர்கமாசுரன் ஒரு அசுரனை அழித்ததனால் அந்த பட்டம் அம்பாளுக்கு வந்தது. துர்கமாசுரனை அழித்ததனால் அம்பிகை துர்கை அப்படின்றும் அழைக்கப்பட்டார். எப்படி மகிஷாசுரனை வதம் புரிந்த போது மகிஷாசுர மர்தினி அப்படின்ற பேர் அம்பாளுக்கு வந்ததோ, பண்டாசுரனை அழித்த போது பண்டாசுர சம்காரிணி, மகாசக்தி, மகாகாளி, மகாச்சண்டி அப்படிலாம் அம்பாளுக்கு பேர் வந்தது. அதே போல காசியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய விசாலாட்சி அம்பிகை துர்கமாசுரன் என்றும் அசுரனை அழிக்கும் போது விநாயக பெருமாள் அம்பிகை உடனே நின்று பல்வேறு ஞானத்தை வழங்கியதனாலும் சில பேர் செவி வழி செய்தியாகவும் சொல்லாகவும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த துண்டிராஜ கணபதியை எல்லாராலையும் அவளை எளிதில் போய் காசில தரிசனம் பண்ண முடியாது. காசிக்கு போகணும்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. எல்லாராலையும் சட்டுன்னு போக முடியாது. ஏனென்றால் இறைவன் எப்போது நம்மளை ஒரு ஆலயத்துக்கு அழைக்கின்றாரோ அப்போதுதான் நம்ம அந்த ஆலயத்துக்கு போக முடியும். அந்த ஆலயத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமாள் பரமேஸ்வரரை வழிபாட முடியும். எப்படி நம்ம இறைவன் நம்மளை எல்லாராலையும், சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாராலையும் சட்டுன்னு காசிக்கு போயிட முடியாது. இறைவனையும் தரிசனம் அவ்வளவு சீக்கிரத்துல பண்ண முடியாது. அதனால அங்க இருக்கக்கூடிய ஞான கணபதியை வழிபாட வேண்டும். ஞானத்தை நம்மளும் பெற வேண்டும்.
அப்படின்ற காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் என்ன வைத்தார்கள்னா காசிக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு சேத்திரம் அப்படின்னு பார்த்தா பிள்ளையார்பட்டி கற்பக கணபதி. இந்த பிள்ளையார்பட்டி கற்பக கணபதியை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்கவே முடியாது. விநாயகருக்கு மிக சிறப்பான ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னாலே பிள்ளையார்பட்டி கற்பக கணபதி தான். மற்ற ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய 6 படை வீடுகள்ல இருக்கக்கூடிய இறைவன் ஒவ்வொரு ஆலயத்திலும் சிவாலயத்துல இருப்பாரு. அம்பிகை மதுரை மீனாட்சி அம்பிகை ஆலயத்துல இருக்காரு. ஆனா பிள்ளையார்பட்டியில மட்டும்தான் கற்பக கணபதி தனித்துவமாக அமர்ந்த கோலத்தில். மற்ற ஆலயத்தை விட விநாயக பெருமாளை விட இந்த விநாயக பெருமாளுக்கு சிறப்பு உண்டு. என்னவென்றால் 2 கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் நல்ல கம்பீரமாக நிமிர்ந்து நம்மளுக்கு காட்சி தரக்கூடிய ஒரு விநாயக பெருமாளாக இருப்பார். மற்ற ஆலயங்கள்ல போய் பார்த்தோம்னா விநாயக பெருமாள் 4 கரத்தோடு இருப்பாரு. கொஞ்சம் சாய்ந்த மாதிரியும் காட்சி தர, ஒரு சில இடத்துல பல்வேறு நாமங்கள்ல காட்சி தருவார், பேர்களோடு நம்மளுக்கு இருப்பார். ஆனா இந்த கற்பக கணபதி நல்லா நிமிர்ந்து 2 கரங்களோடு வலது கையில சிவலிங்கத்தை தாங்கி மற்றொரு கரங்களை மடித்தவாறு நம்மளுக்கு காட்சி தரக்கூடிய கற்பக கணபதியாக இருக்கின்றார். இந்த கற்பக கணபதிக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிள்ளையார்பட்டி கற்பக கணபதிக்கு திருமண தடையை நீக்கக்கூடியவர், தொழில் லாபத்தை தரக்கூடியவர். நம்மளுக்கு ஏதோ ஒரு நவகிரக தோஷம் இருக்கு அப்படின்னா கூட சரி, சில கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்னா கூட அந்த கற்பக கணபதியை ஒரு சில பேர் ஜாதகத்துல சொல்றாங்க, கற்பக கணபதி கோயில போய் ஒரு முறை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படியும் சொல்றது உண்டு. ஒரு சின்ன ஒரு பரிகார ஸ்தலமாகவும் அங்கு திகழப்படுது. விநாயக பெருமாள் ஏனென்றால் தடைகளை நிற்கக்கூடியவர். நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன இருக்கும், நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம், அதுல தொடர்ந்து வளர்ச்சி அடையணும், அதுல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. அதனால நிறைய பேர் செல்வ கணபதியாகவும் பிள்ளையார்பட்டி கற்பக கணபதி செல்வ கணபதியாகவும் வழிபடுவது உண்டு. இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமாளுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஒரு பரிகாரம் கூட சொல்லலாம். தொழில நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா அங்க போய் கணபதி யாகம் பண்ணி விநாயக பெருமாளுக்கு பால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. திருமண தடை நீங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியவர்கள் உண்டு. புத்திரபாக்கியம் கேட்க இறைவன் பிள்ளையார் அப்படின்னு சொன்னாலும் அன்னை பார்வதி தேவிக்கே மகனாக பிறந்து தாய்மை என்ற ஒரு பெயரை கொடுத்து இன்றும் அம்பிகை கூட குழந்தையாகவே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மழலை. ஒரு பிள்ளையாரை பத்தி சொல்லணும்னா மற்ற தெய்வத்துக்கு எல்லாம் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா பூஜைனா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆனா விநாயக பெருமாளுக்கு அப்படி கிடையாது. அவர் களிமண்ணில் பிடித்து வைத்தாலும் பிடிமண் விநாயக பெருமாளாக காட்சி தருவார். மஞ்சள்ல பிடித்து வைத்தாலும் மங்கள கணபதியாக காட்சி தருவார். ஒரு சாணத்துல பிடித்து வைத்தாலும் அங்கும் எழுந்தருவார். விநாயக பெருமாளுக்கு எளிமையான பூஜை தான். எதுவுமே நம்ம பெருசா விநாயக பெருமாளுக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகர் சிலை, சின்னதா ஒரு விநாயகர் சிலை இருந்தாலும் சரி, விநாயகர் படமாக இருந்தாலும் சரி, நம்மளால என்ன நைவேத்தியம் பண்ண முடியும், சின்னதா ஒரு டம்ளர்ல பால் காசி வச்சாலும் சரி, ஒரு கற்கண்டு ஒரு ஏலக்காய் வைத்தாலும் சரி, இல்ல நம்ம வீட்டுல சாதம் வடிக்கிறோம், காலையில சாதம் வடிக்கிறோம்னா அதுல ஒரு வெல்லம் கலந்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணாலும் சரி, அது அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விநாயக பெருமாள். விநாயக பெருமாள் ஒரு குழந்தை போல, ஒரு குழந்தையை எளிதில் நம்ம தூக்கி அது கூட விளையாடலாம். அந்த குழந்தை நம்ம கூட ஜாலியாக விளையாடும். அதே மாதிரி தான் விநாயகருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவர் ஒரு குழந்தை மாறிய கற்பக கணபதி. அப்பேற்பட்ட அந்த கற்பக கணபதிக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக கணபதி ஆலயத்தில் அந்த ஆலயத்தை பத்தி சொல்லணும்னா அது ஒரு குடைவரை கோயில். 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு ஆலயமாகவும் திகழ்கின்றது. மற்றும் அந்த ஆலயத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஒன்னொன்னா சொல்லிட்டே போனோம்னா இன்று ஒரு நாள் போதாது. நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே சென்று விநாயக பெருமாளை தரிசனம் செய்து உங்க வாழ்க்கையில எல்லா வகையான நலன்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டியும் அருள் தருகின்ற அந்த கற்பக கணபதி உங்களுக்கும் எல்லா வகையான நலன்களும் தர வேண்டுகின்றோம். இதே போல் தொடர்ந்து நம்ம தமிழ் சேனல்ல பல்வேறு ஆலயங்களும் அங்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய சிறப்புகளையும் அங்க இருக்கக்கூடிய வரலாறுகளும் தொடர்ந்து காண்போம். மறக்காம நம்மளுடைய தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.